சார், தொடர்ந்து இது பெரியார் பிறந்த மண், பெரியார் சாதி ஒழிப்புக்காக நிறைய பெரும் போராட்டங்களை நடத்துறான் நீங்களே குறிப்பிட்ட போதும் கூட இன்னுமே சாதி ஒழிஞ்சபாடு இல்ல, ஆணவ கொலை அப்படின்ற அத்துமீறலும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. பெரியாரோட நோக்கம் முழுமை பெறல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது பெரியாரின் நோக்கம் எளிதில் முழுமை பெற்றுவிட முடியாது. ஒரு சாதாரண நோக்கத்தை எடுத்துக்கொண்டால் அது முழுமை பெறும். சாதிய ஒழிப்பு என்பதும் பாலின சமத்துவம் என்பதும் மிக நீண்ட தூர பயணம். எனவே அவருடைய எண்ணங்கள் முழுமை பெற்று விடாது. பெரியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் வள்ளலாரும் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் முழுமை பெற்று விட்டனவா? அகிம்சையை, கொல்லாமையை வள்ளுவர் சொன்னார், வள்ளலார் சொன்னார், எத்தனையோ பேர் சொன்னார்கள். இன்று வரை அவையெல்லாம் முழுமை பெற்றுவிட்டன என்று யாரும் சொல்ல முடியாது. அதனால் அந்த கருத்துகள் தோல்வியடைந்து விட்டன என்றும் கொள்ள முடியாது. இது ஒரு நீண்ட பயணம். அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் பெரியார் மண் என்பதற்கான அடையாளம். முற்றுமாக சாதியற்ற ஒரு சமூகம் வந்துவிட்டது என்றால் பெரியாரியம் என்பதே தேவையற்று போகும். அதை நோக்கிய பயணம்தான். நாம் இன்னொன்றையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சாதியம், ஆணவ கொலைகள் இவையெல்லாம் வேதனை தருகிற, வெட்கம் தருகிற செய்திகளாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் ஊறி கிடக்கின்றன. 2000 ஆண்டு கால நச்சு மரத்தை அத்தனை எளிதில் வெட்டிவிட முடியாது. அதற்காக இந்த மரத்தை நம்மால் வெட்டவே முடியாது என்று சோர்ந்துவிடவும் முடியாது. அந்த பணி தொடர்கிறது. அந்த நச்சு மரத்தை வெட்ட வேண்டும் என்கிற முயற்சிகள் தொடர்கின்றன. இருந்தாலும் கூட பெரியாரியம் என்கிற அந்த சிந்தனை எதிர்நீச்சல் போடுவதை போல, நீங்கள் கடவுளை நம்பினால் எல்லாம் நடக்கும் என்று சொன்னால் அந்த கருத்தை பரப்புவது எளிது. கடவுள் என்று ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தை யாரும் படைக்கவும் இல்லை என்று சொல்லி அந்த கருத்தை நம்ப வைப்பது என்பது கடினம். எனவே என்றைக்கும் உணர்ச்சி பூர்வமாக மக்களை அணுகினால் எளிதில் சென்றடைந்து விடலாம். அறிவுபூர்வமாக அணுகும்போது அது சற்று கடினம்தான். பெரியாரிய சிந்தனைகள் இந்த மண்ணில் முழுமை பெற்று விடவில்லை என்பதை ஏற்கிற, அது முழுமை பெறுவதற்காக நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றோரின் விருப்பம்.